இந்த சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்த குழி பாதாள குழி. எவ்வளவு தடுத்து நிறுத்தியும், எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும், ஆண்டவர் எவ்வளவு மனுஷங்களை அனுப்பி சொல்லியும் எதுவுமே கேட்காம அந்த குழியில திரும்ப 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 போய் விழுந்து பெரிய பாதாள குழியிலே விழுந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே சில நஷ்டங்களை அனுபவிச்ச அந்த மனுஷன் இப்போ முழுவதுமாக நஷ்டப்பட்டான், அதிகமாய் நஷ்டப்பட்டான். அவனுடைய எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. அவனுடைய பெயர், அவனுக்கு இருந்த மதிப்பு, அவனுக்கு இருந்த சரீர பலன், அவனுக்கு இருந்த நல்ல கண்கள், இந்த மாதிரி அவன் இழக்காதது எதுவுமே இல்லை. தன்னுடைய பாவத்தின் விளைவினால ஆண்டவர் தடுத்து நிறுத்த கேட்காம போனதுனால எல்லாத்தையுமே இழந்துட்டான். எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கறத நம்ம இழந்துடவே கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறத பத்திரமா பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. சில காரியத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னதான் அதற்கு ஈடு கொடுத்தாலும் அந்த காரியத்தை திரும்ப நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால கர்த்தர் எல்லாருக்கும் அதை கொடுக்கறது இல்லை. ஏதோ நம்ம மேல கிருபை வச்சுதான் ஆண்டவர் ஒரு சிலதை தர்றாரு. அதை இழக்கிறதற்காக பிசாசு என்ன முயற்சியை நமக்கு எடுத்தாலும் நீங்க ரொம்ப இதுவா சொல்லணும், இல்லை கர்த்தர் கொடுத்ததை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா எப்பவுமே இழக்கவே மாட்டேன். ஸோ அதற்காக வேற எதை வேணாலும் இழக்கலாம். நம்ம ஒரு நண்பனை இழந்துட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும். நம்ம ஒரு குடும்பத்தை இழந்துனோம்னா கூட கிடைச்சிடும். எல்லாமே ஆண்டவர் தராத ஒன்றை நம்ம இழந்தா கூட பரவாயில்ல, அதை 10 மடங்கு ஆண்டவர் திரும்பி தர்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா ஆண்டவர் கொடுத்த சில ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்த சில பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்த சில கிருபைகள், ஆண்டவர் கொடுத்த சில ஊழியங்கள், இந்த மாதிரி ஆண்டவரே பர்சனலா உங்களுடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் கொடுப்பார். அது உங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காரியத்தை எதற்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்காம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை.